ஒரே ஆண்டில் 50 திரைப்படங்களை நடித்து சாதனை படைத்த தமிழ் நடிகர் யார்? அந்த நடிகர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கொடிகட்டி பறந்த நடிகர் நடிகைகள் பலர் உண்டு. ஆனால் வெகு சில கலைஞர்கள் தான் தவிர்க்க முடியாத கலைஞர்களாக மாறிவிடுகிறார்கள். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை 100 ஆண்டு பழமையான ஒரு திரைத்துறை என்ற பெருமை எப்போதும் நமக்கு உண்டு. உண்மையில் அந்த பெருமைக்கு காரணம் இந்த திரைத்துறையில் பயணித்த மற்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஜாம்பவான்களே என்றால் அது மிகையாகாது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை பல்வேறு நடிகர் நடிகைகள் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதில் வெகு சிலரை தவிர்க்க முடியாத நடிகர்களாக நடிகைகளாக மாறிவிடுகின்றனர். தவிர்க்க முடியாத என்று இங்கு குறிப்பிடுவது, ஒரு படத்தை இயக்கும் போது அவர் இல்லாமல் எப்படி என்று இயக்குனர்களும் சக நடிகர்களும் யோசிக்கும் அந்த ஒரு நிலையைத்தான். அந்த வகையில் 1980ஆம் ஆண்டு ஒரு நடிகர் நடிப்பில் மட்டும் 50 திரைப்படங்கள் தமிழில் வெளியாகி சாதனை படைத்திருக்கிறது. இப்போது வரை அந்த சாதனையை உலக அளவில் யாரேனும் முறியடித்திருக்கிறார்களா என்று கேட்டால் அது சந்தேகத்திற்குரிய கேள்வியே. இந்த சாதனைக்கு உரியவர்தான் கடந்த 1938ஆம் ஆண்டு பெரிய குளத்தில் பிறந்து தனது 42வது வயதிலேயே மறைந்த மெகா ஹிட் நடிகர் சுருளிராஜன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சுருளிராஜன் கடந்த 1965ஆம் ஆண்டு தமிழில் வெளியான இயக்குனர் ஜோசப் தாலியத் இயக்கத்தில் வெளியான இரவும் பகலும் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். இவருடைய இயல்பான உடல் மொழியும் வித்தியாசமான பேச்சும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வெகு சீக்கிரம் மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வைத்தது. நடிகர் சுருளிராஜன் திரைத்துறையில் அறிமுகமான 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய நடிகராக மாறினார். 1976ஆம் ஆண்டு இவருடைய நடிப்பில் 15க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகின. அதன் தொடர்ச்சியாக இயக்குனர்கள் அனைவரும் சுருளிராஜனை தங்களுடைய திரைப்படத்தில் புக் செய்ய தொடங்கினர். காமெடியோ வில்லத்தனமோ அல்லது குணச்சித்திர வேடமோ எது கொடுத்தாலும் அதில் திறன்பட தனது நடிப்பை வெளிப்படுத்தியவர்தான் நடிகர் சுருளிராஜன். மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் பல திரைப்படங்களில் நடிகர் சுருளிராஜனை போல வசனங்களை பேசி அசத்தியிருப்பார். அதற்கு காரணம் என்னவென்றால், அப்படி ஒரு ஆழமான அபிப்பிராயத்தை பிற கலைஞரிடமும் பதித்தவர் சுருளிராஜன் என்றால் அது மிகையாகாது. எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி ரஜினி, கமல் வரை பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து பல சிறப்பான படங்களில் நடித்து அசத்திய சுருளிராஜன் நடிகர் ஜெயசங்கரோடு அதிக நட்போடு இருந்து வந்திருக்கிறார். கடந்த 1980ஆம் ஆண்டு அன்புக்கு நான் அடிமை, தூரத்தில் இடி முழக்கம், எல்லாம் உன் கைராசி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜானி மற்றும் காளி தொடங்கி தெருவிளக்கு, உல்லாச பறவைகள், வண்டி சக்கரம் மற்றும் வேலியை தாண்டிய வெள்ளாடு உள்பட அந்த ஒரே ஆண்டில் மட்டும் சுருளிராஜனின் நடிப்பில் 50 திரைப்படங்கள் வெளியாகி சாதனை படைத்திருக்கிறது. கடந்த 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சுருளிராஜன் இறந்துவிட்டார் என்றாலும் கூட அவருடைய நடிப்பில் உருவான திரைப்படங்கள் 1985ஆம் ஆண்டு வரை வெளியாகி வந்தது. கடைசியாக கடந்த 1985ஆம் ஆண்டு இயக்குனர் VC குகநாதன் இயக்கத்தில் வெளியான ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற திரைப்படம் தான் அவருடைய நடிப்பில் வெளியான கடைசி திரைப்படம். 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு மட்டுமே நடிகர் சுருளிராஜனின் நடிப்பில் கிட்டத்தட்ட 35 திரைப்படங்கள் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.